ஆட்சிக்கு வந்தது முதல்ல பல டிராமாக்களை அரங்கேற்றிட்டு வரும் நமது மு.க. ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட மாடல் அரசாங்கம் லேட்டஸ்ட் புதுவரவா இப்போ என்ன கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அரசு ஊழியர்களோட பழைய ஓய்வூதிய திட்டம். இது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களே. இது ஏன் நான் டிராமான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு கடைசியில் புரியும். திமுகங்கிற திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு 4 கால் இருக்குது தாங்கி பிடிக்கிறதுக்கு. அதுக்கு முதல் கால் பார்த்தீங்கன்னா திமுகங்கிற இயக்கம். 2வது கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி. இந்த கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக சரித்திரத்தில் இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊடகம். 4வது அரசு ஊழியர்கள். இந்த 4 கால்களோட உதவியோட தான் 1967 இப்போ வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை சுவைச்சிட்டு வருது திமுக. கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் எவ்வளோங்கிறீங்க? வெறும் 21 லட்சம் தான். இந்த சொற்பமான ஓட்டு வித்தியாசத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை சுமார் 10 லட்சத்தை தாண்டும். மேலும் ஓய்வூதியம் பெறக்கூடியவங்க பார்த்தோம்னா ஊழியர்கள் 5 லட்சத்தை தாண்டும். இது இல்லாமல் அவங்களோட குடும்ப வாக்குகள், சொந்த பந்த வாக்குகள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 40 லட்சத்தை தாண்டிடும். இதில் காவல்துறையினர் மட்டும் பெரும்பாலும் அம்மா காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அனுதாபிகளாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அரசு ஊழியர்கள் 80% பேர் திமுகவோட தீவிர விசுவாசிகள். பெறப்படுகின்ற இந்த 69% வருவாயில 61% அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்படுகிறது. பென்ஷன் சம்பளத்துக்கு மட்டும் 61% வழங்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் அரசு அலுவலில் பணிபுரிகிறாங்க. எனக்கு எல்லா அரசு ஊழியர்களும் சேர்த்து சத்தமாக கூட அதை இன்க்ளூட் பண்ணி கூட பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக பணியாற்றி இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 8 கோடி பேர்ல 13 லட்சம் பேருக்கு 61% வருவாயை செலவழிக்கிறோம். மீதி கிட்டத்தட்ட 8%, 69ல 8% தான் கிட்டத்தட்ட 7 கோடியே 87 லட்சம் பேருக்கு தரும். தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிற பல ஊழியர்கள் பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல இருந்தே பல சலுகைகள் வழங்கப்பட்டுட்டு வருது. ஜெயலலிதா அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் பதவி ஏற்ற பின்னாடி ஜாக்டோ ஜியோ அமைப்பு அவருக்கு கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை. அவரோட ஆட்சிக்கு எதிர்ப்பலையை கட்டி அமைக்கிறதுல ஜாக்டோ ஜியோவோட பங்கு ரொம்ப பெருசு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்துல தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தின அரசு ஊழியர் சங்கம் கடந்த 4.5 வருஷமா எந்த போராட்டத்தையும் ஏன் நடத்தல? தூங்கிட்டு இருந்தாங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு இந்த ஒரு மோசமான நிலையை அடையிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம். பொதுமக்கள் பலரும் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில இந்த அரசு ஊழியர்களோட வாக்கு வங்கியில திமுக ஆட்சி பீடத்தில் அமர்ந்துருது. இவங்களை பொறுத்த வரைக்கும், ஜாக்டோஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடு. ஆனால் உண்மையில் அப்படியா நடந்திருக்கு? இதில் நான் ஜாக்டோஜியோவை பற்றி ஏன் விமர்சிக்கிறேன் அப்படின்னா, கடந்த 4.5 வருஷமா ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முன்வராத திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? வீட்டு குழாயில தண்ணி வள்ளினா கூட எடப்பாடி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதிச்ச நீங்க உங்க முதுகுல குத்துற திமுக அரசாங்கத்தை கண்டு பம்புறது ஏன்? பழைய ஓய்வூதிய திட்டம்ங்கிறது கஜானாவை காலி செஞ்சு அரசை திவாலாக்கிருங்கிறதுனாலதான் மத்திய அரசாங்கம் அதை எதிர்த்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பின்பற்றினாங்க. இப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளி வாத்தியார்கள், ஆரம்ப பள்ளி இருக்கு, அதுல ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். 5ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். லீவ் எவ்வளவு? 160 நாள் லீவு. 160 நாள் லீவு. பாஸ் ஃபெயிலே கிடையாது. 8வது வரைக்கும் நீ படிச்சாலும் சரி படிக்காட்டி சரி அப்படியே விட்டுறான். எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யார் ஏத்துக்குவா? எவ்வளவு பணம் தெரியும்? இந்த நாட்டுல அரசு ஊழியர்கள் மட்டும் உயிர் வாழல, அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்க. நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயிகளும், தினம் தினம் பாடுபடக்கூடிய கூலி தொழிலாளிகள், ஓட்டுநர்கள், வியாபாரிகள், இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் ஓய்வூதியம் கொடுக்கறது? இருக்கிற பணத்தையெல்லாம் உங்களுக்கே செலவழிச்சுட்டா கல்வி, சுகாதார, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பணத்துக்கு எங்க போறது?
இப்போ இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுதுன்னா இனி உங்களுக்கு சம்பளம் முதல்ல வருதான்னு பாருங்க, அப்புறம் போலாம் ஓய்வூதியத்துக்கு. சரி, நீங்க ஆதரிச்ச மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ வரைக்கும் ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை? அவர் அப்படி நடைமுறைப்படுத்தியிருந்தாருன்னா அரசு திவாலாகி இருக்கு, மக்கள் போராட்டத்தில் இறங்கி இருப்பாங்க, ஆட்சி கவிழ்ந்து இருக்கு. அதனால தான் அவர் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறதுனா இப்போ வரைக்கும் நடுங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அவரோட ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் இந்த டிராமாவை அரங்கேற்ற அதுக்கு விளைவான அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட புகழை பாடிட்டு இருக்க இந்த டிராமா இனிதே நிறைவடைந்தது. முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பாராமா, ஜாக்டோ ஜியோ நன்றி சொல்ற மாதிரி சொல்லுவாங்களாமா, அவர் பாட இவங்க ஆட அடடடட அவதார் படத்தையே மிஞ்சிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களே அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, நான் சொல்லலைங்க.